மனசு வேதனையோட ரொம்ப துக்கத்தோட சொல்றேன். நான் ஒரு பெரிய செய்தி என்னை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் என்ன அப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். நான் மாரிஷன் படத்துல வந்து 2 to 10 வரைக்கும் கால்ஷீட் போச்சு. இப்பதான் வந்தேன். நான் வந்ததுக்கு முன்னால அந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அருமை அண்ணன் இசைஞானி, அவருடைய தங்க மக, அவருடைய செல்ல புள்ள பௌதாரணி வந்து இன்னைக்கு காலமான செய்தியை கேட்டு ஒண்ணுமே எங்க குடும்பத்தார்கள் எல்லோருமே புரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 47 வயசுல அந்த பொண்ணு, இந்த தெய்வ குழந்தை இப்படி ஏதோ புற்றுநோயால அந்த ஏதோ கல்லீரல் அந்த நோயினால அது பாதிக்கப்பட்டு அது இறந்த செய்தி எங்க நெஞ்சமெல்லாம் நொறுங்கிருச்சு எங்களுக்கு. சாதாரண குழந்தை இல்லது. அவருடைய குரல் வந்து ஒரு 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 பெரிய ஒரு 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 குயிலுடைய குரல் அது. இந்த வயசுல இவ்வளவு அழகா எத்தனையோ பாடல்கள் வெற்றி பாடல்லாம் பாடின ஒரு குழந்தை அது. கள்ள கவனம் இல்லாத ஒரு புள்ள இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு திடீர்னு மறைஞ்சிருந்து உலக தமிழர்களுக்கு பூராமே இன்னைக்கு ரொம்ப நொறுங்கி இருப்பாங்க. இன்னைக்கு அண்ணன் இளையராஜா அவர்கள் அந்த குடும்பத்தார்லாம் ரொம்ப தாங்கவே முடியாதது. இதை வந்து யாருனாலையும் வந்து அவங்கள சரி செய்ய முடியாது. அதை விட இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் அன்னைக்கு ஒரு தைப்பூசம் அன்னைக்கு, இந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த முருகப்பெருமான் அறுவடை வீடு முருகப்பெருமானுடைய காலடியில போய் தான் அந்த அம்மா இளைப்பாருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த தாய் பௌதாரண்ய தங்க மக, எங்க அண்ணன் இளையராஜாவுடைய அந்த அன்பு மகள், ஆன்மா சாந்தி அடையணும். அந்த குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்கள் சார்பாக இந்த நடிகர் வடிவேலு நொறுங்கி இதயத்தோட நான் ரொம்ப 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 அந்த ஆன்மா சாந்தி அடையணும். என்னுடைய குலதெய்வ ஐயனாரு, என்னுடைய குலதெய்வ கருப்புசாமி, எல்லா தெய்வத்தையும் என்னுடைய சிவபெருமானும் எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன். அந்த அம்மாவுடைய ஆன்மா சாந்தி, அந்த அம்மா இறைவன் காலடியில போய் இளைப்பாறணும். இதுக்கு மேல என்னால பேச முடியல.